அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு பிசி எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. எக்ஸாம் ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில மாணவர்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட சந்தேகத்தை போகுவதற்கான ஒரு வீடியோ பதிவாக தான் இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு பிசி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வருமான்ற மாதிரி அது ஒரு பெரிய கொஸ்டினாகவே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ 2024ஆம் ஆண்டு 100% நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸ் வராது. அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுக்குறோம். அந்த நீங்கள் இந்த பிசி எக்ஸாம் வருமா இந்த ஆண்டு அப்படின்ட்டு டவுட் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். கண்டிப்பாக வந்து டிஎன்யூ சர்வே தரப்புலேருந்து ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 to 2025 இந்த ஆண்டுக்குண்டான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னன்றதை கலெக்ட் பண்ணி தகவல் கொடுங்கன்ற மாதிரி அந்த ஃபேக்ஸ் மெசேஜில் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று டிஎஸ்பியிலேருந்து ஏஆருக்கு ப்ரொமோட் ஆகிறவங்கள பற்றினா அப்டேட்டுமே அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் இந்த டவுட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் 100% வரும். இதுக்கு இன்னொரு கொஸ்டின் மார்க் நீங்கள் இது வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு டவுட்டாக கேட்குறீங்கன்னா, போன வருஷம் 2023ல் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு ஃபிசிக்கல் முடிஞ்சு இப்போ எல்லாத்துக்குமே ஓவராலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமான்ற மாதிரி அந்த டவுட்ஸ் கேட்குறீங்க. 100% இந்த 2024ஆம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அதே போல் இப்போ கம்மிங் 29க்குள்ள 29ஆம் தேதிக்குள்ள இப்போ இன்னைய தேதியிலிருந்து ஜூலை 29ஆம் தேதிக்குள்ள காவல்துறை மானிய கோரிக்கை வந்து நடைபெறும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் சொல்லுவார். ஓகேங்களா? அவர் சொன்ன பிறகு கண்டிப்பாக அதற்குண்டான அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். இந்தக்கான 2023 பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ ரிசல்ட் வரும். ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் வரும். ப்ளஸ் வந்து பிசிக்கான ஓவரால் லிஸ்ட்டுமே வந்து வெளியிட்டுருவாங்க. அதை தொடர்ந்து இந்த 2024க்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, இந்த 2023ல் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா எவ்வளோ வேகன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ போன இயர் வந்து குறைவான வேகன்சி, அதாவது இப்போ கண்டினியூஸாக வந்து 2 வருஷமாக குறைவான காலி பணியிடங்கள் தான் வந்து ஃபில் பண்ணிட்டு வராங்க. இதுக்கான ரீசன் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஆண்டுதோறும் நிரப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுனால இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய கட்சி வந்து அந்த தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறதுனால அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து வேகன்சி அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து டிஎன்யூ சர்வே தரப்புல இருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு, ஸ்ப்ரெட்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த தகவல் நம்ம கிடச்சி நம்ம அப்டேட் கொடுத்துருக்குறோம்னு சொன்னோம் இல்லையா. அதுலேயே வந்து 2024க்கு உண்டான அப்டேட்டுமே அதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 2025க்கு உண்டான அப்டேட்டுமே அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுறாங்க. ஆனாலுமே இந்த காலி பணியிடங்கள் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து வேகன்சி வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் உள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு சில தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போன இயரோட வேகன்சி இந்த வருஷம் வந்து அதிகமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நியர் 5000 வேகன்சி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த உங்களுக்கான சந்தேகங்கள்லாம் நம்ம ஏன் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா, இதே டவுட்ஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ வேகன்சி கம்மியாக வருமோ, இல்லாட்டி வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, இந்த சந்தேகம் இருக்கிறதுனால நீங்கள் படிக்க வந்து உங்களுக்கு ஆர்வம் வராது. அதாவது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜராக வந்து நீங்கள் உட்காந்து படிக்க மாட்டீங்க. உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றது நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை தொடர்ந்து அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து மெயினாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, ஏஜ் லிமிட், அந்த வயது வரம்பு பற்றி கேட்குறீங்க. இந்த 2024ல் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது போன இயர் வந்து என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த வருஷமும் தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? A to Z இன்ஃபர்மேஷன் ஏஜ் லிமிட் நீங்கள் வந்து ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, தேர்ட் ஜெண்டர், ஆதரவற்ற விதவை,
எக்ஸ் ஆர்மி, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அதே போல் வாட் கோட்டா, ஓகேங்களா? ஸோ வாட் கோட்டாக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, 30 சம்திங். அதை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் அந்த A to Z இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஏஜ் லிமிட் மெயினாக வந்து போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் தொடரும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போன இயர் வரையும் இருந்துட்டு தான் இருந்தது, ஓகேங்களா? ஸோ வேகன்சி வந்து தொடர்ந்து கம்மியாக வந்துட்டு இருக்கிறதுனால அதனாலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து உள்ளே இருக்கிறவங்க ஒரு சில விஷயத்த சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 வருஷம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இந்த வருஷம் தொடர்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. 99% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் வந்து தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதே போல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருன்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா? ஸோ நோட்டிஃபிகேஷன் 2024 கன்ஃபார்ம் தான். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த் வரும்ன்ற மாதிரி கேட்குறீங்க. அதை பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி சொல்லிடுவாங்க. எவ்வளோ வேகன்சி வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ, அதாவது அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. பிசிக்கான ஓவரால் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுமே இந்த 2024க்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூடு சூன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐக்கு விட்டுருந்தாங்க இல்லையா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ அதை வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் மாற்றிருக்காங்க. அது போல தான் பிசிக்கான போர்ட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோன்ற மாதிரி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அதை அப்டேட் பண்ணதுலேருந்து ஒரு சில காலத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். பட் இந்த கம்மிங் 29th வந்து 29th வரையும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேகன்சி வரும், எப்போ வேகன்சி வரும்ன்ற பற்றி நான் அப்டேட் வந்து நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கமே இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்து நீங்கள் படிக்கிறத ஸ்டக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவே கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.